ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுங்களா? சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொராவை நல்லா பீஸாக அரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தாங்க பீஸ் பீஸாக அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வேக வச்சுக்கலாம். உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வேக வச்சதுக்கப்புறம் அதோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணுங்க. தண்ணியில் தொட்டு தொட்டு நீங்கள் தோலை உரிங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணணுன்னா அது ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். அதோட ஸ்கின்னு நம்மளால் அப்படியே எடுக்க முடியல. அப்படியே கை ஒட்டிக்கும். நீங்கள் தண்ணி வச்சு தொட்டு தொட்டு தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த சொரா புட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்ற எல்லா தாய்மார்களுக்குமே பால் குழந்தைங்களுக்கு கம்மியாக வரும் இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த சொரா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா பால் சுரக்கும். அவங்களுக்கு பால் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க தாய்மார்கள் எல்லாம். அதனால் தாய்மார்களுக்கு இந்த சொரா கொடுத்தீங்கன்னா நல்லா பால் சுரக்குங்க. குழந்தைங்களுக்கும் பால் இல்லாமல் கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் டெலிவரி ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அடிக்கடிக்கு இப்போ 6 மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாப்பாவுக்கு. நான் இதோட நிறைய வாட்டி இந்த சொரா புட்டு செஞ்சிட்டேங்க. ரொம்ப சொல்லப்போனால் இது ரொம்ப சூப்பராக எஃபெக்டாக இருக்குது. நம்ம இந்த சொரா புட்டு கொடுக்குறப்ப நல்லா பால் சுரக்குதுங்க. கண்டிப்பாக தாய்மார்கள் எல்லாமே குழந்தைய பெற்ற தாய்மார்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் இந்த சொரா புட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பால் சுரக்குதுங்க. நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கீழே நமைச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நமைச்சல் இல்லை அப்படின்னா நீங்கள் நிறையவே சொரா புட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சொரா புட்டை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா பொடியாக்கி தூளாக்கி வச்சுக்கணுங்க. அப்புறம் இந்த சொரா புட்டுக்கு நடுவில் என்ன வரும்னா, ஒரு எலும்பு நரம்பு மாதிரி வரும். அது பிஞ்சாக இருந்துச்சுன்னா, மீன் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா பிஞ்சாக இருக்கும். அது எலசா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறப்போ ஹார்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அதை போட்டுக்கோங்க, வேணான்னா ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொடியாக்கி வச்சுருக்கோம். நம்ம இது கூடவே மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. திட்டமாக போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும். ஒரு லெமன் கலர் வரணும், அந்தளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா கலரி பிசையுங்க. ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் போடுறதே நீச்சு ஸ்மெல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நமக்கு ஒரு லெமன் எல்லோ கலரில் கலர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். எனக்கு கலர் இல்லைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதேமாரி கவுச்சி ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்க. அதனால் நல்லா பிசைஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் நான் 1 கிலோ சொரா வாங்கியிருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையதில்லைன்னு. எனக்கு அந்த மாதிரி தாங்க. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒரு 20 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் பட்டாச்சுங்க. ஒரு கஷ்டம் கூட பாக்கி இல்லை. இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ உண்மையாகவே யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. என்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற என்னுடைய சிச்சுவேஷனுக்கு யார்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு பயம் வந்துடுச்சுங்க. உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உறவுகள் அதுக்கு மேலே மாறிட்டாங்க. அதனால் ரொம்ப பயமாக இருக்குங்க. என்னுடைய சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் ரொம்ப கிடையாது. ரெண்டாவது என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, சந்தோஷத்தை சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாதுங்க. அதனால தான் இது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியாச்சும் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறேன். இன்னும் எனக்கு நிறைய கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல. எப்படியாச்சும் நானும் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன். கடவுள் தைரியத்தை கொடுத்தாருன்னா இன்னும் நான் கண்டிப்பாக பிரச்சனைகளை சமாளிப்பேங்க.
இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ சொராக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது கூட வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இப்பயே வந்து பச்சை மிளகா போட்டுருங்க. நான் வந்து லேட்டாக போட்டிருப்பேன். நீங்கள் வந்து இந்த டைமில் போட்டுக்கோங்க பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டு நல்லா பொடியாக இந்த வெங்காயத்து கூடயே நான் வந்து தூள் பண்ணிட்டேன். அது உங்கள் கண்ணுக்கு சரியாக தெரியல, கண்டிப்பாக தெரியாது வீடியோவில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். 100 கிராம் பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம், சொராக்கு போட்டுக்கிறேன். எதனால் 100 கிராம் பூண்டு போட்டேன்னா, நம்ம எப்படி வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பால் வரதுக்காக சொரா புட்டு செஞ்சு தருமோ அதே மாதிரி தாங்க பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்தளவு வந்து நல்லா வந்து தாய்மார்களுக்கு வந்து பால் நல்லா சுரக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பற்றாக்குறையே இல்லாமல் பால் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் 100 கிராம் பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிறப்பே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வதங்குங்க. எந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா சொரா புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன் பாருங்க. கல் உப்பு போடாதீங்க, சட்டுன்னு கரையாது. அதனால் நீங்கள் தூள் உப்பே போட்டுக்கோங்க, அதாவது சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதக்கின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் பச்சை மிளகா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜில் அதை விட்டுட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். மறந்துட்டேன். நிறைய 1008 பிரச்சனை மண்டையில் ஒன்றா இப்படி தாங்க நடக்கும். ஒன்று செய்வோம், ஒன்று மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து வேலை எல்லாமே செஞ்சுட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறது, என்னுடைய தலையெழுத்து ஆண்டவன் அப்படி எழுதி வச்சுருக்கான் போலக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வதக்கிட்டு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. நல்லா சொரா புட்டு வாசனையாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடவுள் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான்னு சொன்னது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். எனக்கு ஒன்று கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை, வீடியோ போடுவேன். ஆனால் என்னால் வாய்ஸே கொடுக்க முடியாது. எதனாலனா என்னுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்னால் வந்து வாய்ஸே கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதே ஒரு டைம் நல்லா இருக்கிற டைமில் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எப்போவுமே நம்ம அழுதுகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் அழுவேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நான் வந்து வெளியே வந்து என் வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்க்க வந்துடுவேங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தூள் பண்ணி வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு வச்ச அந்த சொராவை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா கலரணுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரிக்கோங்க. இப்போ இதே தாங்க நல்லா நீங்கள் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா வெந்து நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக பூ மாதிரி வந்துடும். அந்த சொரா வந்து பூ போல் வந்துடுங்க. கலரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக மாறிடும். எங்கள் வீட்டில் வந்து இந்த லைட்டிங் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வந்து அது என்ன கலருன்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து இருக்குது. லைட் லெமன் எல்லோ கலர் தான் வந்திருக்கு, ஆனால் கேமராவில் அந்த மாதிரி கலர் தெரியல. நம்ம கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லிட்டா கூட நமக்கு வந்து மனசு ஆறிடும். அடுத்தது நம்ம ஏதாச்சும் வேலையை பார்க்க போகலாம். ஆனால் இப்போ யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறோமோ அவங்கக்கிட்டேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே சொல்லிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் அழுங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எதையாவது செஞ்சுட்டு மறுபடியும் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்கிறதுனால கண்டிப்பாக எதுவுமே வராதுங்க.
இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைங்க தான் வருமே தவிர பிரச்சனை எப்பவுமே முடியாது. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பிரச்சனையை சந்திச்சுன்னு இருக்கிறேன். பாருங்கள், நானும் வந்து இந்த சொரா புட்டு கலர் வரத்துக்காக இந்த கேமராவை எப்படி எல்லாமோ பண்ணி பார்க்குறேன். அந்த கலர் என்னால் எடுக்கவே முடியல. ஷேடு அப்படியே வந்து வேறு மாதிரி கலருங்கெல்லாம் மாறிட்டே இருக்குது. என்ன பண்ணாலும் அந்த கலர் வந்து லைட்டாக தெரியுது. திரும்பி வந்து வேறு கலர், அதே வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடாம, அப்படியே சாப்பிட்டாலும் சுட சுட சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம புள்ள பெற்றவங்க தான் இதை சாப்பிட்டுக்கணுன்னு இல்லை, நம்மளும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு செய்கிறோம், இது கூட சாப்பிடாம இருப்போமா? கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. தயவு செஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துட்டு எந்த பிரச்சனையுமே வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு. ஏன்னா உங்களுடைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்களே போய் சொல்லி நீங்களே மாட்டிக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே ஃபேஸ் பண்ண பழகிக்கோங்க. நான் கடாயை எந்த ஆங்கிளில் வச்சாலும் எனக்கு அந்த கலர் கிடைக்க போகிறது இல்லைங்க. அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே வந்து சூப்பராக கரெக்டாக பக்காவாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்பவும் போல் இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பவுலில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். நல்லா கலராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.